சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா. ஆயிரம் யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை. ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையா. ஒன்னும் ஒன்னும் ரெண்டு ஒன்னும் ரெண்டு உன்மேலாசை உண்டு உன்மேலாசை உண்டு ரெண்டும் மூணும் அஞ்சு ரெண்டும் மூணும் என்னை நீயும் கொஞ்சு மன்னாதி மன்னா சின்ன கண்ணி எந்தன் கண்ணம் ஆஹா மயக்கும் அது கிண்ணமே கண்ணா என்னை கண்டாலே உந்தன் உள்ளம் துள்ளும் கண்ணாலே போதை கொள்ளுமே. ஒன்னும் ஒன்னும் ரெண்டு உன்மேலாசை உண்டு. ஓ நண்பனே 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 நீ என்றுமே வெற்றியின் நண்பனே. ஓ நண்பனே 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 நீ என்றுமே வெற்றியின் நண்பனே. ஒரு நாள் உன் பேரை நிலவில் நிலவில் வெட்டு. இனிமே உந்தன் புகழ் பாட இமயம் தானே கல்வெட்டு. ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ ஆலே 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 ஓ. Happy birthday, Prasanna! We wish you a very happy birthday! Happy birthday, Prasanna! Dance with us today! என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா பார். நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. Happy birthday Shabari. இது உன்னோட 50th birthday which is very very special to you and to all of us. Secondly, when you were a small சின்ன பையனாக இருக்கும்போது நீ என்னை வாத்துன்னு கூப்பிடுவேன். எப்படி நீ அதை நம்மளை கூப்பிட்ட? நீ எல்லோரும் விஷ்ணு பிரசாத் வேறு நிறைய பேர் இருக்கும்போது உனக்கு எப்படி தோணுச்சு வாத்துன்னு கூப்பிடணுன்ட்டு? I don't understand. But still I loved that word because nobody had called me like that and it was very special to me. That's one incident I can remember. Second incident what I remember is I was a person ஞான் தான் உன்னை எல்லா காலேஜுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் ஆல் த எல்லா இடத்துலையும் I was your guardian and whenever there was parents teachers meeting I used to attend பண்ணும்போது the teacher after the meeting was over he asked you and me directly, how did you bring somebody from, is it your parent or you brought somebody else from outside to speak to us? Then you said no, he is my uncle, because at that time we were too young I think, and that person in the school thought that somebody must have brought to address the meeting. Then third what I remember you is you have been a very good child after you started working. Till the time you were good, you were childish, and once when you started going to US, to Saudi Arabia with your dad, there you are the full you took a round turn from where you developed into a very polite, very soft spoken, very courageous and very loving person, which I liked it the most, because I never seen people like this take a turn in a short period. With that you had all the things in your life and you got into your personal life
in the family way, and with that all the thing you enjoy it. You come out with very good this thing, which I think it is one of the best thing. Even if I had a son, maybe you would not have done like this. So I pray all the best and pray the God to give you all wealth, health, prosperity and everything, so that you will have a good life throughout the year, and wish you many more birthdays to come, and next birthday until you reach another 50th birthday. ஹாப்பி பர்த்டே சந்தம்மா. விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் சின்ன வயசில் உன்னை சந்தம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கு காரணம் நான் நீ குழந்தையா இருக்கும்போது சந்தன குப்பி, தாத்தன குப்பி, பொன்னாங்கட்டைக்கு ஒரு சொர்ண குப்பின்னு சொல்லுவேன். அப்போ நீ உன் பொக்க வாயை வச்சுட்டு சிரிப்ப. அந்த அந்த சந்தம் எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னை எப்போ பார்த்தாலும் நான் சந்தம்மான்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், நான் நீ சின்ன வயசாக இருக்கும்போது என்கிட்ட ஒரு டாட்டட் போட்ட சாரி இருந்தது. அப்போ உனக்கு 3.5 years தான் ஆச்சு. அப்போ அம்மா வந்து அந்த சாரியை வந்து அயன் பண்ணி ஓட்டையாக்கிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நீ ஓடி வந்து என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு, அம்பி நீ அழாட, நான் பெச்சாயிட்டு உனக்கு 2 சாரி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னால் மறக்கவே முடியாது. அது இப்போவும் நீ அதே மாதிரி அந்த எனக்கு சாரி எல்லா வாட்டியும் எனக்கு நீ சாரி வாங்கி கொடுத்துட்டே இருக்கிற. இன்னும் நிறுத்தவே இல்லை, இன்னும் 2 சாரி வாங்கி கொடுத்துட்டே இருக்கிற. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நான் பெங்களூரில் இருக்கும்போது எல்லா லீவுக்கும் நீயும் பிரியாவும் வருவீங்க. வந்து அங்கே வந்து நீ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட. அப்புறம் அங்கே வந்து அந்த 12 மணிக்கு மாங்காயும் கொய்யாக்காயும் விற்க வரும். அந்த நேரத்தில் நீ எந்த இடத்துல இருந்தாலும் கரெக்டாக ஓடி வந்துடுவ. ஓடி வந்து மாங்காய் வேணும், கோவக்காய் வேணும்னு, கொய்யாக்காய் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் நீ வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப இப்போ பெருசாக நீ சின்ன குழந்தையில ரொம்ப ரஜினிகாந்தோட ரொம்ப இஷ்டமானவனாக இருந்த. அந்த படம் வந்தால் நீ கட்டிலில் உட்கார்ந்துருப்ப. அந்த டிவி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை போடுற காட்சி வரும்போது கட்டிலோட எட்ஜுக்கு போயிடுவ. அப்போ அந்த பல்லை கடிச்சிக்கிட்டு சுண்டை கடிச்சிட்டு உட்கார்ந்துருப்ப. அப்போ பக்கத்தில் பிரியா இருந்தால் அத்தனை அடியும் பிரியாவுக்கு விழும். அப்படி ஒரு தடவை நீ பண்ணும்போது முத்தச்சா வந்து என்னை பார்த்து சந்தமா எந்த செய்யணும் நோக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட திட்டினாரு. நான் சொன்னேன், அவன் சந்தமா அவன் பேர் ரஜினிகாந்த் ரசிகன் தானே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து எனக்கு மறக்க முடியாதது வந்து நீ வந்து ஒரு தடவை பெங்களூருக்கு வந்து டூருக்கு வந்திருந்த. அப்போ நீ ட்ரெயினில் வந்து நீ என்ன ஸ்கூலோட டூருக்கு வந்த. நான் அப்போ நீ 6th standard படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் வந்து நீங்கள் கண்டோன்மெண்ட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் அங்கிளும் கண்டோன்மெண்ட்டுக்கு வந்தோம். ஆனால் அங்கே பார்த்தா நீ கண்டோன்மெண்ட்டில் இல்லை. அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ வச்சு நாங்கள் மெயின் இதுக்கு வந்தோம். மெயின் இதில் வந்தப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டீங்க. அப்போ நான் உனக்கு தயிர் வடை, சப்பாத்தி, தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த ட்ரெயினில் வந்து உனக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்காக நான் உன் கையில் வெறும் 5 ரூபா தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த 5 ரூபா மட்டும் கொடுத்தது எனக்கு இப்போ கூட மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உனக்கிட்ட அதுக்கு மேலே காசு கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் என்கிட்ட இது இல்லாமல் இருந்தது. நான் இப்போ கூட அங்கிள்கிட்ட சொல்லுவேன், அந்த சின்ன பையனுக்கு அந்த 5 ரூபாய் என்ன பற்றி இருக்கும், அந்த 5 ரூபாய் மட்டும்தானே அவனுக்கு கொடுத்தோன்னு நான் இப்போ கூட நான் யோசித்து பார்ப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நான் எப்போ யோசித்து பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் நீ இப்போ காலெல்லாம் கடந்து இப்போ நீ பெரிய பையனாகி நல்லா இதாகிட்ட, ஒரு குடும்பஸ்தனாக ஆகிட்ட. நீ வந்து இப்போவும் எல்லார் மேலேயும் அன்பும் அக்கறையும் பொறுப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் பொறுப்பாக பார்க்குற. வயசானவங்களை, உன் கூட இருக்கிறவங்கள, குழந்தைங்களை எல்லாரையும் நீ நல்லா பார்க்குற. இந்த நல்ல குணம் உனக்கு என்றைக்கும் இருக்கட்டும். உனக்கு கடவுள் வந்து நீ வந்து எங்களுக்கு கிடைச்சது, கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரோம். நான் இந்த நல்ல நாளில் நான் உன்னை வாழ்த்துறது என்னென்னா, கடவுள் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆயுளை கொடுத்து, உன் மனசில் என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கடவுள் உனக்கு நடத்தி கொடுக்கணுன்னு நான் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ஹாப்பி பர்த்டே சந்தம்மா. Happy birthday Shabri Mama.
50th பர்த்டே. ஓ மை காட். ஓகே, ஏட்டா ஏட்டான்னு கூப்பிட்டுட்டு இருந்த என்ன இப்படி சபரி மாமான்னு கூப்பிட வச்ச அக்ஷுக்கு ஒரு மிக்க நன்றி. ஓகே, எங்கள் அண்ணேன்னு பாட்டு பாடி ஏட்டாவும் டிட்டுவும் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் எடுத்தா அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆக்ஷன் சீக்வென்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியோட டாம் அண்ட் ஜெரியே நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் அடங்குனதா சரித்திரமே கிடையாது, அமைதியாக இருந்ததா வரலாறே கிடையாது. ஸோ ஏட்டாவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த ஒரு 200 பக்கத்துக்கான ஒரு வரலாறை எப்படி என்னால் ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் சுருக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அதெல்லாம் கல்வெட்டில் பொறிச்சு தங்கத்தால் பூசப்பட வேண்டிய அத்தியாயங்கள். ஸோ இப்போ ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசு மெமரியிலேருந்து படிப்படியாக நம்ம வரலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் எல்லோரும் நின்றுக்கிட்டே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியாக உட்காந்து ஒரு கோக்கோ பெப்சியோ கையில் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஏன்னா நான் நிறைய பேச போகிறேன். அண்ட் ஆனந்தன்னா தயவு செஞ்சு இதை எடிட் பண்ணாமல் முழுசாக போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை வேணால் வீடியோ வால்யூம் 2ன்னு தனியாக போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு, நான் முத ஏட்டாவை ஏட்டான்னு கூப்பிட ஆரம்பிக்கலை, நான் கோட்டின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தேன். நான் ஏன் கோட்டின்னு கூப்பிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த புராணம் அந்த தலை வரலாறெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியல. பட் அந்த கோட்டின்ற வார்த்தையில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஏட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு என்னை அப்படியே சுற்றி வளைச்சி உட்காந்து என்னென்ன பண்ணுவேன், ஏட்டா உன்னை அடிப்பானா, உன்னை திட்டுவானா, வேறு என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது நான் இந்த சீக்ரெட் பேரை அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க போய் ஸ்கூலில் ஏட்டாவை ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க, ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால ஏட்டாவுக்கு கோவம் சேச்சிக்கும் ஏட்டாக்கும் தெரியும், ஜெகநாதன் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் நம்பர் Gயில் அந்த நடு ரூமை காமிச்சு, இனிமே என் ஃப்ரெண்ட்ஸு வந்தால் இந்த கோட்டை தாண்டி நீ வந்தினா உனக்கு அடி உழுவும் அப்படின்னு சொன்னது ஒரு சம்பவம். அப்புறம் எப்போவுமே ஏட்டா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் பண்பும் பாசமும் உள்ள ஏட்டா. ஏன்னா தினைக்கும் ராத்திரி நைட்டில் ஏட்டா இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டுட்டு மாதாஜின்னு வயசு வித்தியாசமே இல்லாமல் எங்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தூங்குவார். ஸோ அவ்வளோ பண்பான ஒரு பையன். சரியா? அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய குட்டி குட்டி இஷ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதில் சில பல சம்பவங்களுக்கு நானும் சாட்சியாக இருந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சைக்கிள் வாடகைக்கு வாங்கி அந்த வாடகை சைக்கிளில் சுற்றுவாங்க. அதில் என்ன சம்பவம் தானே யோசிக்கிறீங்க? இவங்க மட்டும் தனியாக சுற்றலாம் பரவாயில்ல, ஆப்போசிட்டில் ஒரு 5 சேச்சீஸ் அவங்க சைக்கிள் வாடகையில் எடுத்து சுற்றிட்டு வருவாங்க. அப்போ வேற ஹெட்லைட் மாதிரி நான் தான் முன்னாடி உட்காந்துருப்பேன்னா என்கிட்ட அங்கேயே சொல்லிடுவார், அந்த சேச்சி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுவார். நானும் நல்ல பிள்ளையாக மண்டே ஆட்டிட்டு எனக்கு அதுக்கான என்ன லஞ்சோன்னா மகாராஜா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. நானும் சமத்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே குட் கேர்ளாக வலியம்மாக்கிட்ட அதை போட்டு கொடுத்துருவேன். வலியம்மா திட்டுவாங்க, புலம்புவாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சில பல சம்பவங்கள். அப்புறமா கொஞ்சம் பெருசாக வளர்ந்த ஸ்டேஜில் நமக்கு வேறு மேக்ஸ் ரொம்ப வீக்காக, பிடிக்காத சப்ஜெக்ட், இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தையே மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ அப்படி மேக்ஸில் ரொம்ப கேவலமாக மார்க் எடுத்துகிட்டு இருந்தபோது என்னை ஒரு மேக்ஸ் டீச்சர்கிட்ட டியூஷனுக்கு விட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பிரசன்னா நாயர் தான். ஸோ அந்த மேக்ஸ் டியூஷன் ஈராக்குள்ளே நான் நுழைஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சத்தமாக பேசக்கூடாது, நான் சிரிக்கக்கூடாது, நான் ஆடக்கூடாது, நான் பாடக்கூடாது, நான் ஜாலியாக இருந்துடக்கூடாது. உடனே கேட்பாரு, நான் சிரிக்கிறியா, கொஞ்சிரியா, வா 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 என்கிட்ட மேக்ஸுக்கு வருவல, வா வா அப்படின்னு என்னை ரொம்ப மிரட்டுவார். எல்லார் வீட்லேயும் மேக்ஸ் சரியாக வரலனா ஸ்கெயிலில் அடித்து பார்த்துருப்பீங்க, சப்பாத்தி கட்டையில் அடித்து பார்த்துருப்பீங்க, தோசை கரண்டியில் அடித்து பார்த்துருப்பீங்க, சூடு வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈரத்தோர்த்து முண்டில் அடித்து பார்த்துருக்கீங்களா? என்னை ஈரத்தோர்த்து முண்டில் தான் அடிப்பார். ஸோ அது ஒரு சோக கதை, அதை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏட்டா வீட்டுக்கு வந்த உடனே ஏட்டாவோட படிக்கட்டு ஏறுற ஸ்டைலே டிஃப்ரெண்ட். எல்லோரும் இப்படி 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 ஏறுவாங்கன்னா ஏட்டா இப்படி 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 லிட்ரலி தாவுவாங்க படிக்கட்டில். தாவர சத்தம் கேட்ட உடனே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகி நான் ஏட்டாக்கு சோஃபாவில் தலகாணி வச்சு கொடுத்து சென்டர் டேபிளில் கொண்டாந்து வச்சு அதில் ஐஸ் வாட்டரை வச்சு அதில் ரிமோட்டை வச்சு டவலை வச்சு டிவி ஆன் பண்ணி ரெடியாக அட்டென்ஷனில் நிற்பேன். ஏன்னா ஏட்டா வீட்டுக்கு வந்தோடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி நேராக அந்த பெட்டில் அனந்த சயனம்
ஸோ நேராக அந்த பெட்டில் வந்து அனந்தசயனம் படுத்துட்டு டிவி பார்ப்பார். டிவியில் என்ன பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். எல்லோரும் வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்சோ இல்லை இப்போ வர மாதிரி T20 IPL சீரீஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அதை வந்து ரீப்ளே பார்த்துட்டு இருந்தால் ஓகே சொல்லலாம். டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் யாராச்சும் திருப்ப பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஏட்டா பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரியவர் தான் எங்கள் ஏட்டா. அதுக்கப்புறம் எங்கள் ஏட்டா யாருன்னு நினச்சிங்க? எங்கள் ஏரியாவோட அஜித் குமார் தெரியுமா? பெண்கள் மனதை கொள்ளையிட்டவன் அப்படின்லாம் நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா நான் தான் அந்த ப்ரூஃப். ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனரோட ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு என்கிட்டயே ஃபோன் நம்பர் வாங்கி யோர் பிரதர் இஸ் வெரி ஸ்மார்ட் நோ அப்படின்லாம் சொல்லி கீழ் வீட்டிலேருந்து மேல் வீட்டில் லேண்ட்லைனுக்கு ஃபோன் அடித்து ஏட்டா கிட்ட கடலை போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃபோன் அடித்தா ஒரு ஸ்டாண்டர்ட் பாட்டு பாடுவோம். என்ன தெரியுமா? நாங்கள்லாம் இல்லைங்க, ஏட்டா மட்டும்தான் பாடுவார். என்ன பாடுவார்னா, ஃபோன் அடித்தோடனே அங்கேருந்து ஓடி வந்து 1 மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், 2 மணி அடித்தால் கண்ணே உங்கள் அம்மா ஞாபகம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்வார். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க யாராச்சும் இங்கிலீஷில் பேசினாங்கன்னா எஸ் ஓகே எஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். அதுக்கு மேலே பேச மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்புள்ள பையன்தான் ஷபரி மாமா. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட வாங்கிட்டு வந்தாக்கா வந்த உடனே அவர் ரெஃப்ரெஷ் ஆகி அதே மாதிரி அந்த அனந்தசயனம் போஸ்ட்டில் போயிடுவார். என்னை கூப்பிட்டு நான் எங்கேயோ உட்காந்துட்ருப்பேன், என்னை கூப்பிட்டு டிட்டு ஒரு தட்டில் அது ஒரு பீஸை வச்சு ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி என்னை நிறைய வேலை வாங்கினது, என்னை வந்து சின்ன வயசில் முட்டி போட வச்சது, முட்டி போட்டு நான் அமைதியாக இருந்தபோது கையை தூக்கி முட்டி போட்டுன்னு என்னை வெறுப்பேற்றினது, அப்போ நடுவில் சமாதானப்படுத்த வந்த ராஜ அண்ணன் இவங்க மேலே இருந்த கோவத்தில் ராஜன் அண்ணன் தெரியாமல் நான் டோரை டமால் நடித்து அவர் மூக்கி இடித்து ரத்தம் வந்தது. இதெல்லாமே வந்து மறக்க முடியாத சம்பவங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஏட்டா வந்து நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏட்டா ஜெத்தா போயிட்டார். சரி ஜெத்தா போயிட்டு திரும்பி வந்துட்டு நம்ம ஏட்டா தானே, அந்த மாதிரி அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஏட்டா தானே அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் மேபி ஒரு 1/2 hour 1 hourல என்னை வந்து கொஞ்சம் இங்கே வாயேன்ட்டு கிச்சன் கூப்பிட்டு போனார். நான் கூட யோசிச்சேன் என்னடா அவர் கிச்சன் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு. அங்கே போனாக்கா நீ எவ்வளோ சத்தமாக பேசுகிற, நீ எவ்வளோ சத்தமாக சிரிக்கிற, பொம்பளை பசங்க இப்படிலாம் சத்தமாக பேசக்கூடாது, இப்படிலாம் சத்தமாக சிரிக்கக்கூடாது அப்படின்றாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, அவ்வளோ கலாய்ச்சி அவ்வளோ சிரிச்சு அவ்வளோ கலாட்டா பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு பொம்பளை பசங்க சிரிக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாருன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஜெம் மை பிரதர். அதுக்கப்புறமா எல்லா நியூ இயர்க்கும் ஏட்டா தான் போய் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வருவார். ஸோ 12 o'clock நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம். ஒரு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் தெரியாதனமாக மம்மி ஏட்டா பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஏட்டா பாட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏட்டா பாதி தூரம் போனதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணார் வண்டி மேலே மம்மி இல்லை. ஏன்னா மம்மி ஐயப்பன் கோயில் வாசல்லே விழுந்துட்டாங்க. அதை கூட கவனிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் திட்டு வாங்கின அந்த அமைதியான சொரூபம் தான் எங்கள் ஏட்டா. வேறு நிறைய சம்பவம் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் மெலன், சக்கை, மாங்காய் இந்த மாதிரி எது பார்த்தாலும் ஏட்டா தான் ஃபஸ்ட்டு. ஏட்டா வாட்டர் மெலன் தூக்கிட்டு அந்த படிக்கட்டு மேலே நடந்து வரும்போது அவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்கும், ஒரு புன்சிரிப்பாக இருக்கும். அந்த சக்கையை வாங்கிட்டு வந்து அந்த சக்கையை உரித்து அந்த சொலையை கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஏட்டாக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபுட் பிரியர் தான் எங்களோட ஏட்டா. வாட்டர் மெலன் கதை எங்கள் ஏட்டாக்கு அவ்வளோ பிடிச்ச வாட்டர் மெலனையே ஒருத்தர் வந்து அவர்ஷன் வர அளவுக்கு பண்ணிட்டார். அது வேறு யாரும் இல்லை, எங்களோட இன்னொரு ஏட்டா மிஸ்டர் சந்தோஷ் ஏட்டா. அவர் சர்ஜரி ஆகி படுத்த போது பாவம் எங்கள் ஏட்டா மூசம்பி ஜூஸ் வாங்கிட்டு வந்து, எல்லாருக்கும் சர்ஜரி ஆனால் மூசம்பி ஜூஸ் தானே கொடுப்பாங்க. ஏட்டா அதே மாதிரி மூசம்பி ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு சந்தோஷ்டா நைட்டு 8 மணிக்கு எங்கள் ஏட்டாவை பார்த்து கேட்டார், ஷபரி எங்கேயாச்சும் நல்ல வாட்டர் மெலன் ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு ஏட்டாக்கு வாட்டர் மெலன் மேலே ஒரு அவர்ஷன் வந்துச்சு. இப்போ சந்தோஷ்டா ஐ எம் வெரி சாரி, அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் உடம்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு இப்போ டெங்கு வந்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஐ லவ் த வாட்டர் மெலன் ஜூஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி.
ஸோ அப்புறமா இந்த சைக்கிளில் வந்த சேச்சியை சொன்னேன்னா, கீழ் வீட்டு அக்காவை சொன்னேன்னா, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலே ஒரு சேச்சி இருக்காங்க. அந்த சேச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எங்கள் ஏட்டாக்கு ஒரே சிரிப்பாக வந்துடும். அந்த சேச்சி பேர் சுச்சி சேச்சி. சுச்சி சேச்சி வந்தாலே ஏட்டா வந்து சுச்சி வந்திருக்குன்னு சிரிப்பார். கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். பட் நாங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்களும் சிரிச்சிட்ருப்போம் அப்போல்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி இந்த ரஜினி பாடுவார் தெரியுமா, எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க என்னை இடுப்பில் சொருக பார்த்தாங்கன்னு. அந்த மாதிரி 100,000 பொண்ணுங்க வந்தும் எங்கள் அண்ணன் கடைசியில் இந்த சங்கனாசேரி சந்திரன்ட மகள் சந்திரிகை கையில் சிக்கியிருக்கார் தெரியுமா. அதுதான் ஹைலைட். அது அங்கே தான் எங்கள் ஏட்டா நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பெருமைக்கெல்லாம் இந்த மாதிரி அருமைக்கெல்லாம் உரிய ஒரே ஒரு அண்ணனுக்கு 50வது பிறந்த நாள். அதை வந்து நம்ம வந்து பேனர் வச்சு கட் அவுட் வச்சு கொண்டாடணும்னு நினச்சோம். பட் நம்மக்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நம்ம டிவியில் இதெல்லாம் போட்டு பார்த்து ஆன்லைன்லலாம் கனெக்ட் ஆகி நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஷப்ரி மாமா. ஸோ யூ ஆர் த பெஸ்ட் பிரதர் இன் த வேர்ல்ட். நம்ம நிறைய மெமரிஸ் இதுக்கு மேலே எனக்கு வந்து யோசிச்சா அப்படியே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஐ நோ ஐ எம் டேக்கிங் டூ மச். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் வீடியோ நான் தான் பண்ணியிருப்பேன். இன்னொரு சிறப்பான சம்பவம், இந்த பிரியமாலாம் பாவம் தெரியுமா, எங்கள் 2 பேருக்கு நடுவில் சிக்கிட்டு ஏன்டா இந்த குடும்பத்துலலாம் பிறந்திருக்கோன்னு அந்த புள்ள விக்கி அழுதுருக்கு. ஏன்னா அவங்க வேலைக்கு போய் களைப்பாக சாட்டர்டே மத்தியானம் வந்து படுத்து தூங்குவாங்களா. அப்போ நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எங்களுக்கு போர் அடிக்கும்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெட்ரூமுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா தலகாணியும் சேச்சி மேலே அடுக்கி கல்லறை கட்டிட்டு சேச்சிக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த தலகாணிக்கு மேலே நாங்கள் WWF விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த பாவப்பட்ட ஜீவனை நாங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் there are so many beautiful memories, so many wonderful things. ஸோ அதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு வந்து இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் பத்தாது. ஸோ there are lots to say. ஸோ இருந்ததில் பெஸ்டஸ்ட் மெமரி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ it is lovely to be born in this family, lovely to be in this family. So thank you for being the best brother, thank you for being the best mama. அவளுக்கு வந்து இன்றைக்கும் வந்து உனக்கு அச்சாவை பிடிக்குமா ஷப்ரி மாமாவை பிடிக்குமான்னு கேட்டால் அவள் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ஷப்ரி மாமான்னு சொல்லிடுவா. அப்புறம் அச்சாவோட நிழலை பார்த்தோன்னே நோ ஐ லைக் அச்சா அப்படின்னு மாற்றிடுவா. ஸோ ஆக்சுவலி த ஃபேக்ட் இஸ் ஷி லைக்ஸ் ஷப்ரி மாமா மோர் தென் எவ்ரி ஒன். பிகாஸ் ஏட்டா எல்லா வீக்குமே வந்து சாட்டர்டேஸ் ஆனால் சண்டேஸ் ஆனால் வித்தவுட் ஃபெயில் அவளுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவார். அவள் பேசாட்டியும் அவள் ஃபில்டர்லாம் போட்டு கலாட்டா பண்ணாலும் அவள் என்ன ஃபில்டர் போடுறாளோ அதே ஃபில்டர் அவரும் போட்டு அவள் பேசாமல் அங்கே ஓடிட்டுருப்பா, கலாட்டா பண்ணுவா. பட் ஸ்டில் அந்த ½ அன் ஹவர்னா ½ அன் ஹவரும் அவர் ஆன்லைனில் இருந்து எவ்ரி வீக் ஹி மேக்ஸ் ஷுர் ஹி டாக்ஸ் டு ஹர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதுவும் அவள் ஸ்கூலுக்கெலாம் போய் வந்து அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கா. மை அங்கிள் இஸ் இன் துபாய், யூனோ மை அங்கிள் ப்ராட் திஸ், மை அங்கிள் ப்ராட் தட் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அவளுக்கு யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொல்வா மை ஷப்ரி மாமா ஆல்ரெடி காட் மீ திஸ் அப்படின்வா. ஸோ அவள் பார்க்குற எல்லா புது விஷயத்தையும் முதல்ல அவளுக்கு வாங்கி கொடுக்கறது ஷப்ரி மாமாவாக தான் இருக்கும். இப்போ விஜய் டிவியில் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தாய் மாமன் சீரியல் வருதுல்ல. அந்த தாய் மாமன் சீரியல் பார்த்துட்டு அது கேட்குது மை தாய் மாமன் இஸ் ஷப்ரி மாமா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாய் மாமனுக்கு எங்கள் எல்லாரோடையும் பெஸ்டஸ்ட் விஷஸ், விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். ஹாவ் அ ஃபேபுலஸ் டே அண்ட் அ கிரேட் இயர் அஹெட். இதே மாதிரி நம்ம திரும்ப நிறைய டாம் அண்ட் ஜெரி மெமரிஸ் எல்லாம் சேகரிச்சுட்டு உங்களோட 75th பர்த்டேக்கு பார்ப்போம். ஓகே பாய். இவ்வளோ நேரம் என்னோட இந்த பக்கவை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி. பாய். Happy birthday Shabri mama. You buy me everything I ask for. You are the best mama in the whole world. I love you so much. Hi மச்சி. அப்பி. ஏய். மச்சி உன்னை நான் எப்படிடா கூப்பிடுறது? நீ யாருடா? எனக்கு எங்கேந்திரா வந்த? நீ எப்படி எனக்கு ஸ்டூடெண்டா? ஆமா. ஃப்ரெண்டா? ஆமா. எப்படிடா நீ யாருடா? நீ ஸ்டூடெண்டா, ஃப்ரெண்டா, நெய்பரா, அக்வைண்டன்ஸா? அதுக்கும் மேலடா நீ. யூ ஆர் so special in my life. Ever. எப்படி உங்களுடைய என்டையர் ஃபேமிலியே வெரி ஸ்பெஷல் ஃபார் மீயோ அதே மாதிரி யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ.
I came to know that it is your 50th birthday. Chance I pray God that you should live long with a lot of wealth and lovely health and with a lot of peace. I know you will always make people around you very happy. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீ கீழே உட்காந்துருக்கும் போது நான் உன்னை டஸ்டரால் அங்கேருந்து தூக்கி போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு கோவம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லவ்லி பீரியட் வந்துச்சு, லவ்லி டேஸ். I always thank God for giving me such a loveliest child, loveliest student, loveliest friend in you. God bless you, Achi. Wish you many more happy returns of the day. God bless you. Love you. Happy 50. ஹாப்பி பர்த்டே பிரசன்னா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? 50th ஹாப்பி பர்த்டே. எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்டா வெறும் பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிவிட்டு என்னால் கடந்து போக முடியலை. ஏன்டா அவ்வளோ நினைவுகள் இருக்குது உனக்கும் எனக்கும், நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும். இந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். வீடியோ கேம் உலகமாக இருந்த காலத்தில் இப்போ எங்கேருந்து எங்கே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 40 பேர் 50 பேர் 60 பேர் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பல வயசுகள், பல இடங்கள், நம்ம பங்களாலையும் இருப்பாங்க, குப்பத்தோலையும் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம போய் பழகிட்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஐடென்டிட்டிங்கிறது நம்மளோட லாஸ்ட் பெஞ்சு தான். ஸ்கூலில் டி செக்ஷனு, நீனா, ஆனந்து, கண்ணா, கிருஷ்ணா, ஆதவன், சம்சுதி, லாரன்ஸு, இவங்க தான் எனக்கு டக்குன்னு இந்த க்ளோஸ் சர்க்கிள் ஞாபகம் வருது. எல்லா நினைவுகளும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ரொம்ப ஸ்வீட் மெமரிஸு. ஆனந்தினி, நான் 3 பேரும் சைக்கிளில் சுற்றுறது, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒல்லியாக இருப்பேன், நீ சைக்கிளில் ஃப்ரண்ட் பாரில் நான் உட்காந்துருப்பேன், நீ மிதிப்பேன். அப்புறம் நான் மிதிக்கிறது, நீ உட்காந்துருக்கிறது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எஸ்டேட்டு இது எல்லா இடத்துலையும் சுற்றி வந்த ஞாபகம் என் மனசில் அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் வளர்ந்து வர கைனட்டிக் ஹோண்டா, சமுராயி, இதில் மெட்ராஸ் பூரா சுற்றி வர மெமரிஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டு வாசல்லே பேசி அனுப்பிடுவாங்க. ஆனால் நம்மளும் அது மாதிரி இல்லை. வீடு உள்ளே வந்து எல்லாரோடையும் பழகி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு உங்களோட பாட்டியம்மாவோட அந்த மலையாளம் கலந்த தமிழில் உள்ள அந்த ஜோக்ஸு, அப்புறம் அம்மாவோட அந்த பாசம், அக்கா பிரியா அக்காவோட அன்னுணையமான பேச்சு, அப்புறம் உங்கள் ஆன்ட்டி, அங்கிள், குட்டி பாப்பா எல்லாமே எனக்கு மெமரிஸ் வந்துக்கிட்டு இருக்குடா. ரொம்ப சந்தோஷம் 50th வந்ததுக்கு. எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. அப்போ நீ ரொம்ப கோவக்காரன், எதுக்கெடுத்தாலும் சருன்னு கோவம் வரும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எல்லா கிரிக்கெட் மேட்ச்லையும் சண்டை வளர்ப்பேன். நானும் ஆனந்து நினச்சிக்குவோம், இன்றைக்கி எவன்ட்டு அடி வாங்கிட்டு வர போகிறோன்னு தெரியலையாண்டு. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எதை நான் சில சமயம் நானே நினச்சி சிரிச்சுக்குவேன். அதாவது கண்ணனோட ஸ்பான்சரில் லன்ச் டைமில் போய் சமோசா சாப்பிட்றது, அப்புறம் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணது, இதெல்லாம் விட அவர் ரொம்ப நினச்சி சிரிக்கிறது வந்து ஆனந்த் தலைமையில் பந்தோபஸ்தோட விஜிபியோட விஐபி ட்ரீட்மெண்ட் நம்மளை சுற்றி பார்த்தது. இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உடம்பும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் இதமாக இருக்கிறதுக்கு மொத்தம் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம். வாழ்த்துக்கள் சொல்லு. நான் விசாரிச்சதா சொல்லு. எனக்கு பேச்சு வரல, இருந்தாலும் நம்ம டைரக்டாக சந்திச்சோம்னா நம்மளோட மெமரிஸை பற்றி பேசுறதுக்கு 2 நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமான மெமரிஸ் நமக்கு இருக்குது. ஓகே, எனிவேடா, டேக் கேர். ஓகே, உடம்பு பார்த்துக்க, நேராக சந்திப்போம். ஓகே, பாய். ஹாய்டா மச்சி, எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டேடா. அக்காவும் சந்தோஷம் உன்னை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி என்னை அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது என் மைண்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து வர ஆரம்பிச்சிது. நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதுக்கப்புறம் நடந்த நிறைய மெமரிஸ் இமீடியட்டாக என் மைண்டுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ அதை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன்.
நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணது கரெக்டாக என்னோட 32 இயர்ஸ் ஆகுது. ஸோ அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என் மைண்டில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் போனது, ஸ்கூலில் நம்மளோட 12th B கிளாஸ் ரூம், நம்மளை லாஸ்ட் பெஞ்சஸ் சொன்னது, அந்த கேலரி செக்ஷன், ஸோ அதெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஸ்கூலில் போன டூரியம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக்ஸ் எக்ஸிபிஷன், நம்ம மெல்டிங் மேன் ஒன்று பண்ணது, அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெமரியில். எவ்வளோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சேர்ந்து. நீ, நான், ஆனந்த் அண்ட் அன்வர், நம்ம 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த டைமில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மைண்டில் வருது. நம்ம விளையாடின கிரிக்கெட் மேட்ச்சு, அன்வர் வீட்டில் போய் விளையாடின கிரிக்கெட் விளையாடினது, நம்ம ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போன சஃபேர் தேட்டரில் ஜென்டில்மேன் மூவி பார்த்த அந்த மெமரி. அதுக்கப்புறம் நம்ம சம்பத் சார் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தது, ரவிச்சந்திரன் சார் கிளாஸ்க்கு போய் ரவிச்சந்திரன் சார் கிட்ட ஸ்கூலில் அடி வாங்கினது, அதே போல் பாஷா சார் கிளாஸ் போயிட்டு வந்தது. ஸோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் வர ஆரம்பிக்குது. அதே போல் நீ உன்னோட ஃபஸ்ட்டு சைக்கிள் நீ வாங்கின BSSLR கிரே கலர், அதே போல் நானும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அதே பைக்கில் நானும் அதே போல் சைக்கிள் வாங்கினது. அதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் மேட்ச் போகிறதுக்கு உன்னோட கைனடி கொண்டா எடுத்துகிட்டு போனது. ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரி மைண்டில் வந்துகிட்டே இருக்குடா. ஸோ அதை பற்றிலாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெமரியில். ஸோ ஐ எம் ரியலி பிளஸ்ட் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ மச்சி. ஸோ இதே போல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ see you soon டா, பார்க்கலாம், பாய். Happy birthday to you. Happy birthday dear Prasanna. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Prasanna. Happy birthday to you.